வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். சவுக்கு கண்ணில் பில்லு மருந்து நம்ம டீச்சல் மருந்து அடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தோம். நம்ம பெரும்பாலும் கண்ணில் படாமல் அடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் அந்த புட்டியால் கை ஃப்ரேயராக இருந்தால் 150 மில்லி போடுன்னு சொன்னோம். கை ஃப்ரேயராக இருந்தால் மட்டும் அது 15 லிட்டரு கேனு. அதே 12 லிட்டரு கேனுக்கு 100 இல்லை 120 மில்லி போடுன்னு சொல்லியிருந்தோம். இது நம்ம சித்தப்பா பிள்ளை மருந்து, இவருக்கு தெரியாது மருந்து அடிக்கிறத பற்றி. அவர் என்ன பண்ணார், மருந்து அடிக்கிறவங்க கிட்ட சொன்னார். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பில்லு அதிகமாகுது, இதுக்கு அதிகமாக போடணும்னு 300 மில்லி போட்டாங்க. 300 மில்லி போட்டு இந்த சவுக்கு கண்ணில் அடிச்சிட்டாங்க மருந்து. இதை அடித்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, இந்த சவுக்கினுடைய பட்டை அழுகி போச்சு. இந்த சவுக்கினுடைய பட்டை கருகி போச்சு. கருகி போய் இந்த தழையில் பட்டால் ஒன்றும் ஆகாது. இது இந்த இது நரம்பில் பட்டதுனால இதை கருப்பாகி போச்சு. இது மேலே மட்டும் பட்டை இருக்குது, ஆனால் இந்த கண் வளராது, 4 அடியோடு செத்துரும். இதை பெரும்பாலும் மருந்து அடிக்காதீங்க. மருந்து அடிக்கிறதுனா கண்ணில் படாமல் அடிக்கணும், பட்டையிலலாம் படாமல் அடிக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம விவசாயம் இதுக்கு 30,000 ரூபா செலவாச்சு இந்த ஒரு ஏக்கருக்கு. ஆள் கூலி எல்லாம் இப்போ பிடிங்கி போட்டுட்டு உளுந்து விரைக்கலான்னு சொல்லிட்டு மனங்கெட்டு இப்போ செய்கிறாங்க. ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. அதை ஒழுங்காக அதை செய்யணும். அடிக்கிறவங்க பேச்சு கேட்கக்கூடாது. அதாவது மருந்து திட்டமாக ஊற்றி அடிக்கணும். அடிக்கிறவங்க ஏன்னா தானே அடிச்சுட்டு போனதுனால வந்த வேணாம், நம்மளே அடிக்கணும். ஒருத்தவங்களை விட்டுட்டு நம்ம இது மாதிரி இருந்தால் இந்த நிலமை தான். மனசு சரியில்லை. இப்போ 50,000 ரூபா இப்போ பெரும்பாலும் லாஸுன்ற மாதிரி. ஏன்னா விளைஞ்சிருந்தாலும் ஒரு 5 மூட்டை உளுந்து கிடச்சிருக்கோம், அதுவும் லாஸு. எல்லாமே வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ இந்த கண்ணை பிடிங்கிட்டு எதனா விரைக்கலான்னு சொல்லிட்டு பிடுங்குறாங்க. பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.